எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த 2025 6 மாதங்களை கண்ணின் மணி போல நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் அழகாய் பாதுகாத்தார். நம் கண்களை கண்ணீருக்கும் நம் கால்களை இடறலுக்கும் தப்புவித்த தேவன் அவர். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபைகள் என்னை தாங்கிற்றே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவின் சமூகத்தில் நன்றி செலுத்தும்படியாய் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் எங்கள் அனைவரையும் நீர் கூட்டி சேர்த்த தம்முடைய மேலான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலகாமல் இருப்பதும் தேவரீருடைய மகா பெரிய கிருபை என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை பரிசுத்தாவியனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்திற்குள்ளாய் நாங்கள் நுழைவதற்கு முன்பாக பரிசுத்தாவினுடைய கரத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினால இந்த 7வது மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு இந்த மாதத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா. இந்த மாதம் எங்களுக்கு சம்பூரணமான மாதம் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. என் தேவனுடைய கிருபைகள், என் தேவனுடைய எல்லா கிரியைகளையும் நாங்கள் அடுத்த கட்ட ஆண்டவரே வளர்ச்சிக்குள்ள லெவல்குள்ள பரிசுத்த ஆவியானவர் காண செய்ய போறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன், மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதத்திற்குரிய ஆண்டவரே உம்முடைய அந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் உமது ஆதீனத்தில் இந்த மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், தேவரீருக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவுக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்துமாவிற்குரிய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய சரீரம் பொருளாதாரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இந்த மாதத்தில் இந்த காலை வேளையில் இப்பொழுதே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் திருப்பப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, சொல்லலாமே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லோரும்
என்னோடவ நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவ நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா சொல்லலாமே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா சொல்லலாமே என்னை அவர் தம் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஆமென் அப்படியே எழும்பி நிற்கலாம் எழும்பி நின்று அவரை தொழுது கொள்வோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவர் வாசல்களில் பிரவேசியுங்கள் என்று சொன்னார் அவருடைய வாசல் துதி துதியின் வாசலோடு இந்த மாதத்தை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய இன்ப இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க வைத்தாரே இன்னொரு மாதத்தை காண்கிறோம் என்றால் இந்த மாதத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இந்த மாதம் முழுவதிலும் நான் உன் கூட இருப்பேன் உன்னை வழி நடத்துவேன் நம்மை குறித்து அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்குவளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வெளிச்சத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை பராமரிக்க நம்ம புல்லுள்ள இடங்களில் மேய்க்க அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் இளைப்பாற பண்ண எல்லா சூழ்நிலையும் கூட இருந்து அனுகூலத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுப்பார் என்பதற்கு தேவன் இன்னொரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதிலும் நான் உனக்கு போதுமானதற்கும் அதிகமாக இருப்பேன் இந்த மாதம் முழுவதிலும் நான் உன்னை போஷிப்பேன் உன்னை உடுத்து வைப்பேன் எப்பொழுதும் உன் நினைவாகவே நான் இருப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கிறேன் நான் எப்போதும் உம்மை குறித்தே என்னுடைய உள்ளம் இயங்குது இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தம்முடைய திவ்ய வல்லமையினால நமக்கு அருளி செய்து
நம்மளை வழி நடத்துவேன் என்று அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூற சொல்லுகிறார். அவைகளெல்லாம் நினைந்து நன்றி செலுத்தலாமே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் அழைத்து செல்பவரே, என் தெய்வமே நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. சொல்லலாமே. என் தெய்வமே எனக்கொன்றும் குறை இல்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. எல்லாரும் சொல்லலாமே. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு குறையில்லை. எனக்கு நானே குறையில்லை நான் சொல்ல விரும்பல. இந்த உலகம் குறையுள்ள உலகம், தீமைகள் நிறைந்த உலகம். அந்த உலகத்தில் தனியாய் அதை நான் சர்வே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பரை கண்டுபிடிச்சிட்டேன். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாங்கள் சுற்றி திரிந்திட்டு இருந்தோம். அந்த நல்ல மெய்ப்பரை கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து ஒரு மீட்பை ஏற்படுத்தினதை அறிந்து கொண்டோம். நாங்கள் இப்பொழுது மெய்ப்பரும் கண்காணியுமான அந்த இயேசுவினிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுருச்சு. எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பதனால, அவர் எங்களை வழி நடத்துவதனால நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, எங்களுக்கு குறை இல்லை. அது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அங்கே அவர் வந்து ஆளுகை செய்வதனால எங்களுக்கு குறை இல்லை. அது சிங்க கெபியா இருந்தாலும் சரி குறை இல்லை, அக்கினி சூளையா இருந்தாலும் சரி குறை இல்லை. ஏனால் அவர் எங்கோடு இருக்கிறார். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை போஷிப்பார், அவர் எங்களை உடுத்துவிப்பார், அவர் எங்களை கனப்படுத்துவார். ஒரு இடத்துல கூட எங்களை வெட்கப்பட விட மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பார் என்பதற்கு இன்னொரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரே. அந்த காயை நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய மீட்புக்காய் நன்றி, எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளுக்காய் நன்றி, பாதுகாப்புக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்து, எங்களை முத்தரித்து, எங்களை அழைத்து அபிஷேகித்து, ஆண்டவரே நீதிமானாக்கி உம்முடைய சாயலுக்கு நேராய் தினம் தினம் அனுரூபப்படுத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிபந்தனை இல்லாமல் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், நம்மை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் என்பதை
வார்த்தையின் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். நாம் எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம், எப்பேற்பட்ட வசதிகளையும் வாய்ப்புகளையும் அவர் நமக்கு ஏற்படுத்துகிறார் என்பதை வாக்கு தத்தத்தின் வடிவில், வார்த்தையின் வடிவில் நமக்கு அதை கொடுக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய வாழ்வில் அதை பெற்று அனுபவிப்பதற்கும் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான சகல நன்மைகளும் நம்முடைய செயலினாலேயோ நம்முடைய கிரியினாலேயோ கிடைக்கலையாமா, அவர் கிருபையினால நமக்கு கொடுத்திருக்கிறாராமா. ஆமென். அப்போ நம்ம அவருடைய கிருபையில் திருப்தியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியும் கழிகூறுதலும் நம்மை பின்தொடரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய திருப்தி வெளியல்ல, நம்முடைய திருப்தி ஏதோ செயல் மேலேயோ பொருள் மேலேயோ இருக்கிற சூழல் மேலேயோ நமக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பான அமைப்பு மேலேயோ அல்ல. திருப்தி அவருடைய கிருபையில் வச்சிருக்கிறார். அவருடைய கிருபையில் நாம் திருப்தியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்நாள் முழுவதுக்கும் என்னென்ன தேவையோ அதை நம்மை தொடரும், எல்லாம் நம்மை தொடரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். அப்போது வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார், இந்த மாதத்தை அவர் கிருபையால் முடிசூட்டுகிறார். ஆமீன். அவருடைய கிருபையை நினச்சி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அளவில்லாத அந்த கிருபையை நான் எண்ணி பார்க்கிறேன். நாங்கள் நன்றாயிருப்பதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் இந்த பூமியிலே சகலவற்றையும் செய்வதற்கு போதுமானதுக்கும் அதிகமான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த கிருபையில் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம். ஆமென். அப்போ உங்களுடைய திருப்தி நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் அல்ல, அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபையில் திருப்தியாக இருக்கிறதுனால அந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதம் நமக்கு மனமகிழ்ச்சியின் மாதமாய் இருப்பதாக, இந்த மாதம் நமக்கு சந்தோஷத்தின் மாதமாய், களிகூறுதலின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருப்பதாக. ஆமென். எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? அவர் கிருபையின் அடிப்படையில், அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில், அவருடைய தயவின் அடிப்படையில் தைரியமாய் சொல்லுகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருப்பதாக, சந்தோஷமாய் களிகூறுதலாய் இருப்பதாக. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், அவர் உத்தம ஆசீர்வாதங்களோடு எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து எங்கள் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன்னு சொல்லுது. இந்த மாதத்தில் பொற்கிரீடம் இல்லை, அது கிருபையின் கிரீடத்தை நம்ம மேலே வைக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் எல்லார் மேலும் அவருடைய கிருபையின் கிரீடம். ஆமேன். அப்போ இது வாழ்நாள் எல்லாம்ங்கிற வார்த்தை பாருங்க. நம்ம என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இருதயத்தில் வந்து தங்கும்படி நம்ம அனுமதி கொடுத்தோமோ அன்றைக்கே நமக்கு லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமே. நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான அத்தனை செட்டில்மெண்ட்டையும் அங்கே வச்சிருக்கிறார். அந்தந்த காலத்தில், அந்தந்த நேரத்தில், அந்தந்த வயதில், அந்தந்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நமக்கு பரிபூர்ணமாய், திருப்தியாய், மனமகிழ்ச்சியாய், களிகூறுதலாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுத்து கொண்டே. ஆமேன். அந்தந்த வயதுக்கேற்ற, அந்தந்த வருஷத்துக்கேற்ற அற்புதமான பலனை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு புதிய நாளை நம்ம காண்பதற்கு முன்பதாகவே அவருடைய கிருபைகள் நமக்காக ஆயத்தமாகி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வைத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிற அந்த தேவனை நாம் நம்புகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். ஆமென். நாளை நம்ம சந்திக்கிறோம், சூரிய வெளிச்சத்தையே பார்க்கல, அதிகாலையில் அவர் கிருபையால் திருப்தியாக்குவேன் அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்கு தேவையான, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான, எதிர்காலத்துக்கு தேவையான அத்தனையும் அவர் காலைதோறும் புதிய கிருபைகள் என்று சொன்னாரே, அந்த கிருபையில் வைத்து ஆயத்தப்படுத்தி நமக்காக காத்து கொண்டிருக்கிற நல்ல தேவனிடத்தில் நாம் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறோம். அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறக்க வேண்டாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த
இந்த கிருபையை குறித்து நீங்கள் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் அனுபவிக்கிற சகல நன்மையும் என்னுடைய திறமையோ, என்னுடைய சாமர்த்தியமோ, என்னுடைய அனுபவமோ அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. ஆமென். உம்முடைய கிருபை. இதை அப்படியே மறக்காமல் உங்கள் ட்ராவலில் வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். அப்போது வேதம் கிருபையை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் நித்திய கிருபை, பாதுகாக்கிற கிருபை, நன்மையான கிருபை, நிச்சயமான கிருபை, பெருகுகிற கிருபை. சான்ஸே இல்லைங்க. நம்ம வாழ்வுக்கு எந்த பகுதியில் திரும்பினாலும் நம்முடைய வாழ்வில் அந்த கிருபையின் கிரீடம் இருப்பதுனால அது அத்தனை பகுதியிலும் எத்தனை திசை இருக்கிறதோ அத்தனை திசைக்கும் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கு. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தைக்கு ஒரு பொருத்தமான நபர் என்று சொன்னால் தாவீது, ரெண்டாவது நீங்களும் நானும். ஆமென். தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் பிறந்ததிலிருந்து வயதான வரைக்கும் அவர் கர்த்தருடைய கிருபையை மட்டுமே சார்ந்த திருப்தியாக இருப்பதனால அனைத்து எதிர்மறையான சூழ்நிலையும் மகிழ்ச்சியினாலும் களிகூறுதலினாலும் அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது. ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கைக்கு இந்த வசனம் ரொம்பவே பொருந்து பாருங்க. வாழ்நாளெல்லாம் உம்முடைய கிருபையில களிகூர்ந்து மகிழும்படி காலைதோறும் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். இந்த வசனத்துக்கு 100க்கு 100 தாவீது பொருத்தமானவர். அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில் எதிரிகள் ஏராளம், விரோதிகள் ஏராளம், பகைஞர்கள் ஏராளம், நியாயமில்லாமல் அவன் மேலே பகையை ஏற்படுத்தி கோபித்து கொண்டவர்கள் ஏராளம், சொந்த சகோதரர்கள் பகைச்சிருக்கிறாங்க, பெற்றோர் பகைச்சிருக்கிறாங்க, கூட இருந்த படை தளபதிகள் பகைச்சிருக்கிறாங்க. எந்தெந்த ரூபத்தில் அவருக்கு தொந்தரவு வருனே தெரியல. அப்பேற்பட்ட சூழலில் அநேக முறை சந்திச்சாரு. தன் உயிர் தப்பிப்பதற்காக குகைகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் போய் ஒளிந்து கொண்டார். தன் வாழ்க்கையில் சந்திச்ச அத்தனை எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் மேல் வைத்த அந்த கிருபையில் தாவீது திருப்தியாக இருந்ததுனால அவருக்கு மனமகிழ்ச்சியும் களிகூறுதலும் குறையவே இல்லைங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தானா, நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் சொல்றார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சவுல் ஒரு முறை துரத்துறாரு, காடு காடா அலையும் போதெல்லாம் சொல்றான், என்ன சூழ்நிலையானாலும் சார் அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த பக்கம் அரியணையில் உட்கார்ந்து ராஜாவாயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் துரத்துறாரு கொலைக்கு. அவர் அப்படி போகும்பொழுதும் அவர் பார்க்கிறார், நீர் என்னை காப்பாற்றுவீர், ராஜா உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார், உங்க மேல நான் நம்பிக்கை வைத்திருப்பதனால நான் அசைக்கப்பட்டு போவது இல்லை. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தாவீது எப்பொழுதுமே அவருடைய வாழ்வின் மனமகிழ்ச்சி குறையாம மங்காம எல்லா எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியிலும் களிகூறுதலோடு மகிழ்ச்சியோடு இருந்ததற்கு காரணம் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை அதில் அவர் திருப்தியாயிருந்தார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிருபையை மட்டும் ஒருபொழுதும் நீங்கள் விளக்கிறாதீங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் உடைய கிருபை, தாங்கும் கிருபை, ஏந்துகிற கிருபை, பூமி முழுவதிலும் நிறைந்திருக்கிற கிருபை, அந்த கிருபையில் என்னை தினந்தோறும் திருப்தியாக்கி கொண்டே இருக்கிறீர். அதை மறக்க வேண்டாம். ஒவ்வொரு அசைவுகளை, வேலை ஸ்தலத்தில் பயணிக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும்பொழுது பலவீனமாக இருக்கிறீங்களா, உடல் சோர்வாக இருக்குதா, அல்லது ரொம்ப உங்களுக்கு மாதிரி ட்ரையாக இருக்குதா, சொல்லுங்கள், அவருடைய கிருபையை எண்ணி தினம் தினம் நன்றி செலுத்துங்கள். கிருபையில் திருப்தியாயிருங்கள். நிச்சயம் மகிழ்ச்சியும் களிகூறுதலும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும், உங்களை பின்தொடரும். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போது அத்தனை எதிர்ப்புக்கு மத்தியிலும் தாவீது கிருபையில் திருப்தியாக இருந்தனால தான் அவ்வளவு எதிர்மறையான மத்தியிலும் அவளுக்கு தேவையான நன்மைகளை இந்த கிருபை சப்ளை பண்ணுகுது. துக்கத்தில் இருந்தால் சந்தோஷத்தை சப்ளை பண்ணுது. துக்கம் உலகத்திலிருந்து வருகிறது, சந்தோஷம்
தேவனுடைய கிருபையிலிருந்து வருகிறது. அப்போ அத்தனை எதிர்மறையான மத்தில துக்கமாக இருக்கும் பொழுது சந்தோஷத்தை சப்ளை பண்ணுறார், புலம்பலாக இருக்கும் பொழுது பூரிப்பை சப்ளை பண்ணுறார். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, கோபம் ஒரு நிமிஷம், கிருபையோ நித்தம் நித்தம். வா, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. அவருடைய நெருக்கப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் கூட இருந்து என்னென்ன நன்மை தேவையோ, என்னென்ன உதவி தேவையோ, என்னென்ன மன மகிழ்ச்சிக்கும் களிகூறுதலுக்கும் இளைப்பாறுதலுக்கும் திருப்திக்கும் என்ன தேவையோ அத்தனையும் அந்த கிருபை சப்ளை பண்ணுகிறது. ஆமென். அதாவது மனசார நமக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, அவருக்கு நடந்த சம்பவங்கள், தப்புவித்த தேவன் அவரை தப்புவித்த விதம், அவர் யுத்தத்தில் அவருக்கு ஜெயம் கொடுத்த விதம், சகல ஜனங்கள் மற்ற ஜனங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக மகா ஞானமாய் நடந்த விதம், விவேகமாய் இருந்த விதம், அத்தனையும் பார்த்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே இந்த உசுரை பார்க்கலாம், இந்த ஜீவனை பார்க்கலாம், உம்முடைய கிருபை நல்லது. ருசி பார்த்துட்டாரு. சே, எல்லாரும் இந்த ஜீவனுக்காகத்தானே ஓடுறோம், பிரயாசப்படுறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் இந்த ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை மேலானது, நன்மை மேலானது. ஆமென். ஸோ அந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய கிருபையினால் திருப்தியாக இருங்கள், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களை பின்தொடரும், உங்களை பின்தொடரும். ஆமென். பாருங்க, எப்படியெல்லாம் நம்மை அவர் மகிழ்ச்சி ஆக்குகிறார், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷப்படுத்துகிறார், எப்படி அவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்து என்னை சந்தோஷப்படுத்துகிறான்னு ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 92:4 பாருங்களேன். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். அந்த செயலை நினைத்து நினைத்து நான் நன்றி செலுத்தும் பொழுதெல்லாம் என் உள்ளம் ஆனந்த சந்தோஷம் அடைகிறது. ஆமென். ஆனந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தருடைய செயல்களின் மேலே, கர்த்தர் உங்களுக்காக செய்கிற அந்த செயலை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதவே நினைச்சு நன்றி சொல்லும்போதெல்லாம் ஆனந்த சத்தம் இடுவீர்கள். ஆமென். பாருங்க, இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ, மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ, அதை அவர் செய்வாராக. ஆமென். இந்த காரியம் நடந்தால் என் உள்ள சந்தோஷப்படும், என் ஆனந்த சத்தம் விடுவேன், நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக ஏங்குறீங்களோ கர்த்தர் சொல்கிறார், அவர் தமது செயல்களால் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவாராக. ஆமென். அவருடைய செயலை இந்த மாதத்தில் தைரியமாய் பார்க்கலாம், வெளியரங்கமாய் பார்க்கலாம், உறுதியாய் பார்க்கலாம். இதுவரையும் ஒரு சில நேரத்தில் மற்றவருடைய செயல்களினால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ரொம்ப தோல்வியில் அடைஞ்சிருக்கும், துக்கத்தில் இருந்திருக்கும், ஒருவேளை நாசம் அடைஞ்சிருக்கலாம், இழப்பு அடைஞ்சிருக்கலாம், நஷ்டங்கள் அடைஞ்சிருக்கலாம். யாருடைய செயல்? ஒருவேளை மனிதர்கள் செயலாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தாருடைய செயலாக இருக்கலாம், அல்லது நம்ம விரோதிக்கிறவர்களுடைய செயலாக இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம யாரைத்தான் சொல்கிறோம், பிசாசு போட்டு பிரதர் அப்படிங்கிற சில நேரத்தில் போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் பிரதர், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். விசுவாசிகள், நான் சொல்கிறேன், அவிசுவாசிகளை சொல்ல, விசுவாசிகள் பிசாசு அச்சா போச்சாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ பிசாசினுடைய செயலாகட்டும், மற்ற ஜனங்களுடைய செயலாகட்டும், சூழ்நிலையின் செயலாகட்டும், மற்ற எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அதை நிமித்தம் ஒருவேளை பாதிக்கப்பட்டு அவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்திருக்கும் என்று சொன்னால், இந்த மாதத்தில் அவருடைய கிருபையில் திருப்தியாக இருக்கிற உங்களை பார்த்து காலையில் சொல்கிறேன், கர்த்தருடைய செயலை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய செயலை பார்க்கும் பொழுது இதுவரை நாம் அனுபவித்த அனைத்து நஷ்டங்களையும் மறக்க செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு இருக்கும். ஆமென். அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால தான் சங்கீதம் இதுலேயே ஒரு வசனம் சொல்லுது, நாங்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கும் வருஷத்தை, அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். எந்த நபர்கள் மூலமோ எந்த மனிதனும் நம்மளுக்கு மனசோர்வு, மன அங்கலாய்ப்பு, சே இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அங்கலாய்க்கிறீங்களே,
அதை காட்டிலும் கர்த்தருடைய செயல் உள்ள வந்து அத்தனை தீமைகளையும் அடித்து விரட்டி உங்களை சமாதானத்தினாலும் களிகூறுதலினாலும் மகிழ்ச்சினாலும் நிறைய பண்ணுகிற தேவன் இந்த மாதத்தில் உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆமென். நிச்சயம் நம்ம ஒரு இடத்துல கூட துக்கமுகமாக வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு அப்படியே தொங்கின முகத்தோடு இருப்பதற்கு அவர் விரும்பவில்லை. அதனால தான் புதிய நாளை காணும்படி செய்கிறார், புதிய மாதத்தை நமக்கு கொடுக்கிறார், புதிய வருஷத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய வேலையை கொடுக்கிறார், புதிய காரியத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு புதிய வெற்றியின் காரியமாகட்டும் அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து இல்லை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய கிருபையினால் உன்னை திருப்தியாக்கி உனக்கு மனமகிழ்ச்சியும் களிகூறுதலும் உன்னை விட்டு விலகாத ஒரு நன்மையாக இருக்குவதற்காகத்தான் உங்களோட நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற நல்ல தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த மாதத்தில் அவருடைய செயல்களை கண்டு உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். கர்த்தருடைய செயலை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஒரு தீமை நாசம் மோசம்னு சொன்னாவே ஒரு மனுஷன் டக்குன்னு நம்ம மனசுக்கு வருவார். யாருங்க? யோபு. நாசம் நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா யோபு மாதிரியேங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே இழுப்போம். இனி எல்லாம் அப்படியெல்லாம் யோபை நினச்சாவே துக்கம் கஷ்டம், ஓட்டை எடுத்து சொறிகிறாரு, நாய் சுற்றிட்டு இருக்குது, மனைவியை சபிச்சிட்டா அப்படிங்கிறத நினைக்கே வரக்கூடாது. இனி யோபுன்னு நினைச்சாவே என்ன நினைவு வரணும்? கர்த்தர் முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஆமென். இழந்தது அத்தனையும் இரட்டத்தனை. அதாவது பிசாசு வந்து மற்ற ஜனங்கள், சபையர் ஆகட்டும், மற்ற காற்றாகட்டும், அக்னி ஆகட்டும், கல்தேயர் ஆகட்டும், என்ன வந்து அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுடைய சகல நன்மைகளை விழுந்து அழித்து போட்டது உண்மை என்றால் அதை திரும்ப 2 மடங்கு கொடுத்து அவனை கனப்படுத்தினதும் அதை விட உண்மை. அதை நினைவு கூறுங்கள். யோபுவின் முடிவை பாருங்கள், அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால மற்ற மனிதர்களுடைய அத்தனை செயலையும் பார்த்த உங்கள் வாழ்வில் கர்த்தரின் செயலை இந்த மாதம் காண்பீர்களாக. அவர் தம்முடைய செயல்களால் உங்களை மகிழ்ச்சியாக. அதாவது யோபு சொல்றார் பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எத்தனை பேர் அதை மனசார நம்புறீங்க? ஆண்டவரே, அந்த அழிவின் மத்தியில், அந்த நெருக்கத்தின் மத்தியில், எல்லாமே இழந்த அந்த மத்தியில் சொல்றேன், உம்முடைய செயல் மாறாதது, உருவாக்குகிற செயல். ஒன்றும் இல்லாமையில உருவாக்கினவர், வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை அழிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அதை திரும்பவும் எடுத்து அதை உருவாக்கி முன்பிருந்தது போல இல்ல, அதை காட்டிலும் பிரம்மாண்டமாய் இரட்டத்தனையாய் நன்மைகளை கொடுப்பதற்கு அந்த கிருபையின் தேவன் உண்மையுள்ளவராய் இந்த மாதத்திலும் நமக்கு இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ உங்களுக்காக அவர் கிரியை செய்கிறார் என்று சொன்னால் உங்க சார்பா பேச வேண்டியதை அவர் பேசுவார். உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கணுமோ, யார் மனசில் பேசணும், யாரை வந்து சந்திக்கணும், யாருனாலும் அந்த காரியம் கைகூடி வருமோ அந்த நபரோடு அவர் இடைபடுவார், அவர் பேசுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் யுத்தம் செய்வார். அதுதான் அவருடைய செயல். நாம சும்மா இருக்கிறதுனா அவரை சார்ந்து, அவர் கிருபையில திருப்தியாகி, அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர்கள் துதி செய்ய பாடி தொடங்கின உடனே எதிரிகள் பட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்காக அவர் யுத்தம் செய்வார், அவர் காரியங்களை செய்வார். ஸோ யார்கிட்ட பேசணும், என்ன காரியத்தை நடக்கணும், எந்த ஃபைல் மூவ் ஆகணும், எந்த காரியம் நடைபெற வேண்டும், எந்த வாசல் திறக்க வேண்டும், அதை அவர் செய்வார். அது எவ்வளவு கடினமானாலும் சரி, அது அவருக்கு லேசு. சாத்தியமில்லாததை சாத்தியமாக்க, முடியாததை முடியும்படி செய்ய அப்பேற்பட்ட மன மகிழ்ச்சியின் தேவன் இந்த ஜூலை மாதத்தில் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென். அவருடைய செயலை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம்.
அவருடைய செயல் மகா பயங்கரமானது, வல்லமையானது. அந்த செயலுக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த காரியமெல்லாம் நடக்காது பிரதர், வாய்ப்பில்லை, அதெல்லாம் சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்லை, அவர் தூசி தட்டி மறுபடியும் ஃபைல் எடுத்து, என் பிள்ளைக்கு இன்னும் இந்த காரியம் நன்மை நடக்கலையா, என்ன ராஜாவுக்கே தூக்கம் வராமல் மொர்தெகாய்க்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் போய் சேரலையா, ஒன்றும் அந்த நன்மை போய் சேரலையா அப்படின்னு ராஜாவை தூக்கம் வராமல் படிக்க வச்சு, அந்த ஃபைலை எல்லாம் தட்டி ராத்திரி தூக்கம் வராமல் அதையெல்லாம் வாசிக்க வச்சு, பொழுது விடிஞ்சொன்ன கிருபை, திருப்தியாக்கும் கிருபை காத்து கொண்டு இருக்குது. எந்த மனுஷனும் எதிர்பார்க்கல, அந்த மொர்தெகாயே எதிர்பார்க்கல. அவருக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு நன்மை, இப்பேற்பட்ட ஒரு கௌரவம், இப்பேற்பட்ட ஒரு கணம், ஒரு மதிப்பு வரணும்னு நினச்சி கூட பார்க்கல. அவருக்குரிய விசுவாசத்தில் கர்த்தரை நம்பி நன்றி செலுத்தி கொண்டிருந்தால் பொழுது வெடிஞ்சொன்ன சீனே மாறுதுங்க. காட்சியமர் கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பீர்கள். ஒரே இரவில் காரியத்தை தலைகளாய் மாற்றுகிற தேவன். ஆமென். ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள், நம்ம ஒரு சில நேரத்தில் தடுமாறி தவறு செய்தால் கூட அவருடைய கிருபை நம்மை விடாது, நம்மளை தொடர்ந்து வந்து நமக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கும். ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் தீமையும் நம்மை தொடரலன்னு சொல்லல. நான் நன்மை செஞ்சா நன்மை வரட்டும், தீமை செஞ்சா தீமை வரட்டும் இல்லை. தீமை செய்யும் பொழுது, தடுமாறும் பொழுது அப்போ கிருபை தொடர்கிறது. அந்த கிருபை என்ன பண்ணும்? நம்மளை திரும்ப தூக்கி நிலைநிறுத்தும். ஆமென். ஆபிரகாம் தப்பு செய்கிறார், தன்னுடைய மனைவியை சகோதரிங்கிறாரு. அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் அவர் சாரால கூட்டிட்டு போயிட்டார். ஆனால் கர்த்தர் இடைபடுகிறார், கர்த்தருடைய செய்கை இடைபடுது. ஏய், அது இன்னொருத்தருடைய மனைவினை தொடாத. ஆஹா, என்ன மாதிரி தேவன் பேசுறார், கனவின் வழியாய் பேசுகிறார். அவன் ஆடி போகிறான். ஹலோ, அவருடைய செய்கள் நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய மனமகிழ்ச்சிக்காக, நம்முடைய களிகூறுதலுக்காக எல்லையை தாண்டி செல்லும். அவருடைய செயல் நம்ம நினைத்து பார்க்க முடியாத, நம்மளால செய்ய முடியாத, எந்த மனுஷனும் நமக்கு செய்ய முடியாத நன்மைகளை செய்வதற்கு அவருடைய செயல்கள் ஊடுருவி செல்லும். அதனால முடியாதுன்னு மட்டும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எல்லாவற்றையும் முடிய செய்கிற தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்கள். அது எவ்வளவு ஆகட்டும், 10 லட்சம் ஆகட்டும், 30 லட்சம் ஆகட்டும், கோடி ஆகட்டும், 10 கோடி ஆகட்டும், அவர் செய்ய வல்லவர், அவர் செய்யவர். ஆமென். அதனால் அவர் மேலே நம்பிக்கை வைத்துட்டு காரியத்தை நம்ம வாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்போம். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலேயே இருந்து எப்படியாவது யுத்தம் பண்ணி அப்படி ஜெயிச்சிடணும்னு நினச்சிட்டே இருக்கும்போதெல்லாம் அவரை குறித்து நினைக்கும் பொழுதுதான், எங்கள் தேவன் யார் தெரியுமா? அவர் யுத்த வீரரை போல புறப்பட்டு கர்ஜித்து முழங்கி தன் சத்துருக்களை மேற்கொள்வார். அவருடைய மனசில் அப்படி இருக்குது. கர்த்தருடைய செய்கை எப்படி இருக்கும், கர்த்தருடைய வல்லமை இருக்கும். அது எத்தனை எதிரி, பெலிஸ்தியர் நிற்கட்டும், சீரியர் நிற்கட்டும், மற்ற எந்த எதிரிகள் நிற்கட்டும், அவர்களை காட்டிலும் பயங்கரமான செயலில் இருக்கிற தேவன் என்பதை மனதின் ஆழத்தில் அப்படியே பதிய வச்சிருக்கிறார். பாருங்க, இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியின் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமேன். இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபையில் திருப்தியாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன ஒன்றான் நம்மளை அறியாமையே அவர் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒட்டி கொண்டு இருக்கிற அந்த இரட்டை சாக்கு, இரட்டை என்றால் சாக்கு அப்படி சில நேரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குது. பழைய உடன்படிக்கையில் ஜெபம்னு சொன்னாவே எதை போத்திக்குவாங்க? இந்த சாக்கை கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருக்கிற நம்முடைய பழக்க வழக்கம், அனுபவம், ஜென்ம சுபாவம் அப்படியே ஒட்டிக்கொண்டே சிலதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது பல ஜாதியான ஜனங்களும் யார் கூட வந்துட்டாங்க?
இஸ்ரவேல் ஜனங்களோடய வந்துட்டாங்க, அவங்களோடய கூட இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. சில பிரச்சனைகள் அங்கே, கலவரங்கள், கழகங்கள், குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் யார் தான்? இஸ்ரவேல் ஜனங்களோட யார்? பலதரப்பட்ட ஜனங்களும் அப்படியே போயிட்டாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு குடைச்சலாச்சு. அது மாதிரி சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத எதெல்லாம் நம்முடைய கேரக்டரில், குணத்தில், சுபாவத்தில் ஒத்து வராத தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய சுபாவத்துக்கும் எதிரடையாக இருக்கிற அத்தனை கேரக்டரையும் அவர் கலட்டுவாராக. அந்த ரெட்டை கலட்டி, ஆமென். எந்த உங்களுக்கு ஒரு சில காரியம் ஒத்து வரல, அது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு, உங்கள் பொருளாதாரத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, பழக்க வழக்கத்திற்கு அந்த அப்ரோச், அந்த சுபாவம், அந்த தன்மை இல்லை, அது ஒத்து வரவில்லை என்று சொன்னால் இந்த மாதத்தில் அவருடைய கிருபை, அவருடைய காயம்படாமல் அற்புதமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற கிருபை அந்த இரட்டை, ஒத்து வராத இரட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்கிற கட்டினால் உங்களை கட்டுவாராக. ஆமென். அவர்கிட்ட நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் அப்படி போயிட்டாவே ஒத்து வராதது ரொம்ப நாள் உங்களோட ஒட்டி கொள்ள முடியாது. ஒத்து வராதோடையே டிராவல் பண்ண முடியாது. அது உதறி தள்ளுகிற வரை அந்த கிருபை வேலை செஞ்சு கொண்டுட்டே இருக்கும். உங்களை கைவிடாது. நீங்கள் அவருக்கு வெளியேறப்பட்டவர்கள், உங்கள் வாழ்க்கை அவருக்கு வெளியேறப்பட்டது. உங்களுக்காக தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதனால தேவையில்லாத ரெட்டையெல்லாம் உங்கள் கச்சையில் இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை அப்படியே ஷேப்பாக்கி அழகாய் 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 அவருடைய சாயலுக்கு ஒத்த ரூபமாய் அப்படியே பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கும் அது நன்மையின் மாதமாய், மனமகிழ்ச்சியின் மாதமாய் இருப்பதாக. எந்த செயலினால் வருத்தப்பட்டீங்களோ, இப்படியெல்லாம் நடக்கலைன்னா நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன், இன்னும் சந்தோஷமாக நிறைவாக இருந்திருப்பேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையின் செயல்கள் உங்களுக்கே ஒரு சில காரியம் பிடிக்கவில்லை என்றால் கர்த்தர் அந்த ரெட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை கட்டுவார். நீங்கள் ஆனந்த களிப்பாய், நீங்கள் பூரிப்பாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் புலம்பாம பூரிப்பா இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுறது. இந்த காலை வேளையில் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் தாவீது சொல்றாரு, எங்க ஜீவனால் எல்லாம் அவர் சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் காணலங்கிறார். ஆமே. எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம முகத்தை மனமகிழ்ச்சியாய், முகம் மலர்ச்சியாய், சந்தோஷமாய், பூரிப்பாய் வைத்துக்கிறோன்னு சொன்னால் நிச்சயம் அங்கே ரெட்டை கலக்கப்பட்டிருக்கும் மகிழ்ச்சியின் கட்டினால் அவர் நம்மளை போத்தி இருப்பார். ஆமென். சத்தமா ஆமென். எனக்கு இந்த ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியின் கட்டினால் அவர் நம்மை போத்துவார்னு சொல்லிச்சுன்னா, சில நேரத்தில் ஒருத்தர் அப்படியே கடினமாக பேசி திட்டி கரிச்சு கொட்டி அவனை அப்படியே கசக்கி எடுத்து அவன் நொந்து நூலாகி ஒரு சில காரியத்தை ஷேப் ஆக்குறாங்க. இதெல்லாம் உலக மெத்தேடு. ஆனால் தேவனுடைய மெத்தேடு அதை நம்மளால ஜீர்ணிக்கவே முடியலைங்க. அவர் பழகிற விதம், அவருடைய அப்ரோச், அவருடைய அணுகுமுறைகள் சான்ஸே இல்லைங்க. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அவரை போயிட்டுப்பா நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு அவர் தான் அனுப்பிச்சுடுறாரு, அவர் வேலைக்கு அவர் அனுப்பிச்சுடுறாரு. ஆனால் இந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் மேலே ஒரு விதமான கோபம் இருக்குது. ஏன்னா அவர் சொல்லுவார், நான் போய் சொன்னால் திடீர்னு மனசு மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார். அது அவர் மனசுக்குள்ள தேவையில்லாத ஒரு ஓடிட்டே இருக்குது பாரு. அதனால அவர் ஊழியத்துக்கு போடான்னு சொன்னால் போக மாட்டேங்கிற, போப்பா நான் போய் சொல்லுவேன், அப்புறம் நீர் மனதிறங்கிடுவீர். அப்புறம் அவர்களை நான் சொன்ன மாதிரி அவன் நினச்சிக்கிறேன், நான் சொன்ன மாதிரி நடக்கலையே, யாராவது சொன்னது கர்த்தர், நீ என்ன போய் அதுக்கு வக்காலத்து வாங்கி நிற்கிற? அவர் சொன்னார், அவர் மாற்றுவார், அவர் காரியத்தை செய்வார், அது அவருடைய காரியம். ஸோ இவர் போய் இந்த நினிவேவுக்கு போய் தீர்க்கதரிசனம் நீ அழிவாய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஜனங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் மாற்றுகிறார், அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த செய்தி சொன்னோன்னே யாருக்கு எரிச்சல்? இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு எரிச்சலுங்க, கோபம், கடும் கோபம் கொண்டு. நீங்கள் யோனா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அப்படியே சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் பாருங்க. யோனா 4ஆவது எடுத்துருங்களேன். யோனா
அது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு ஜெபம் பண்ணுறார். கோபத்தில் ஜெபம் பண்ணுறாரு யோனா. என்ன ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் கோபத்தில் ஜெபம் பண்ணாலும் சந்தோஷத்தில் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறார். இல்லை 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 இதையெல்லாம் அவர் கேட்டிருக்க மாட்டார். இல்லை 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 கேட்டுட்டு தான் இருக்கிறார். நீங்கள் பெருமூச்சு விட்டாலும் அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அதனால் உங்கள் புலம்பல், உங்கள் சங்கீர்த்தனம், உங்கள் துக்க கீர்த்தனம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் நினைக்கிறீங்க ஜெபந்தான் அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒவ்வொரு அசைவும் அவர் கேட்குறாரு. நீங்கள் வீட்டில் என்ன பேசுகிறீங்க, ரூமில் என்ன பேசுகிறீங்க, வெளியில் வீதியில் என்ன பேசுகிறீங்க, வீதியில் என்ன பேசுகிறீங்க, எல்லாத்தையும் அவர் கேட்கிற தேவன். நீங்கள் கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணால் அதை கேட்குறாரு. இல்லை 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 ஜெபம் ஆமீன் போட்டோன்னு முடியாது. அது ஒன்றும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆமீன். சரி, இங்கே பாருங்க. கடும் கோபம் கொண்டு அவர் பேசுகிறார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நீர் என் தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் இதை உனக்கு சொல்லவில்லையா? அங்கே புறப்படும் போதே ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நீர் தான் கேட்க மாட்டேங்கிறீர். அப்போவே நான் சொன்னேன் இல்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு நீர் இப்படி எல்லாம் பேசுவீர்னு சொல்லிட்டு தான் நான் ரூட்டை மாற்றிட்டு நான் ஓடுனேன். அப்போ நீ விடலை. ஓடின. நீர் இரக்கமும் மன உருக்கமும் மீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவர் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது. பாருங்க, தேவனிடத்தில் பேசுறாருங்க. பா, இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி என்னால் முடியாது. நீர் திடீர்னு இறக்கப்படுவீர், நீர் தயவுள்ளவர், அதெல்லாம் எனக்கு தெரியும். மனஸ்தாபப்படுவர் எனக்கு தெரியும். யார் அவமானப்படுறது? நான் மனசுக்குள்ள ஒரு விதமான என்ன ஓடுது பாருங்க. சரி, பேசாம நான் செத்து போனால் நல்லா இருக்கும். வேண்டாம், இது இந்த பஞ்சாயத்திலே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை என்ன பண்ணிடும்? சாகடிச்சுட்டு நான் செத்து போறேன். அதற்கு கர்த்தர் பாருங்க, அவர் கூலா பேசுறார். ஹலோ, நீங்க சத்தம் போடுறதுக்கும் அவரு சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நீங்கள் ஒன்று கத்து, அவர் ஒன்று கத்த, நீ என்ன, நான் என்ன பேசு, நீ என்ன தெரியாத பேசுகிற, உனக்கு என்ன அறிவு இருக்குது, அச்சா போச்சான்னு நம்மளுடைய கான்வர்சேஷனுடைய பஞ்சாயத்தே வேற. ஆனால் தேவனும் அவருடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது அவருடைய கான்வர்சேஷன் வேறங்க. இவன் கடும் கோபத்தில் கொங்கலிச்சுட்டு இருக்கிறான். இயேசு கூட வந்து, ஏப்பா, ஏன் யோனா, ஏன் எரிச்சலா இருக்கிற? நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதாப்பா. ஏப்பா, உன் உடம்புக்கு ஒத்துக்காதாப்பா, உனக்கு ப்ரெஷர் வந்துடும். நீ இப்படி கோவப்பட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை. நீ இப்படி கோவப்படுறது நல்லதா? ஹலோ, நீங்கள் யாராச்சும் கோவப்பட்டால் சொல்லுங்கள், நீங்கள் கோவப்படுறது நல்லதல்ல, உங்கள் உடம்புக்கும் நல்லதல்ல. ஹலோ, உங்கள் கோபமான எரிச்சலான அந்த சிச்சுவேஷனை வேத வசனத்தை கொண்டு இயக்குங்க பார்க்கலாம். எப்படி தேவன் இயங்குகிறார், எப்படி தேவன் பேசுகிறார், அப்படி பேசுங்க பார்க்கலாம். அப்புறம் சொல்கிறார் பாருங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டுட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்து இருந்தான். பாருங்க, தேவன் பேசுனதுக்கு யோனா பதிலே சொல்லலைங்க. சர்வவல்ல தேவனுங்க. ஏப்பா, நீ கோபமாக இருக்குது நல்லதாப்பா, ஏப்பா இப்படி எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாருன்னா உம்முன்னே இருக்கிறார். டக்குன்னு எந்திரிக்கிறாரு. தேவனுடைய பேச்சுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவர் பாட்டுக்கு போகிறார். போய் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக, நான் வெளியே போகிறேன், நான் வெளியே போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன், டீ கடைக்கு போனால் தான் ரிலாக்ஸ், போய் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா தான் ரிலாக்ஸ், அல்லது கொஞ்சம் தனிமையாக இருந்தால் தான் ரிலாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி போய் உட்கார்றாரு. சரி, அப்பவும் அங்கேயும் தேடி வர்றாரு. நல்லா கவனிச்சுக்கங்க, நீங்கள் எங்கே போனாலும் கிருபை உங்களோடு கூட வரும். ஆமேன். உங்களை விட்டு விலகாது. ஆமேன். அப்புறம் பாருங்க, அப்படி உட்காந்தோன்னே யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும் தேவனாகி கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடியை முளைக்க
கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனை எப்படி கூல் பண்றாரு பாருங்க. ஃபுல் எரிச்சலாக இருக்கிறான், ரொம்ப அப்படியே இதாக இருக்கிறான். அவனை கூல் பண்ணுறாரு, பேசுகிறபோது அதுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். அது பாட்டுக்கு போய் கிழக்கு அங்கே போய் உக்காந்துக்கிறான். அப்பவும் தன்னுடைய செயல்களை அவர் விட்டு விடலை. தன்னுடைய செயல்களால், தன்னுடைய செய்கைகளால் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். ஒரே இரவில், ஒரே காரியத்தில் ஒரு ஆமணுக்கு செடி ஒரு 10 வருஷம் வளர்ந்தால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அத்த செடியை வித்தின் செகண்டில் அழகாக செய்கிறார். ஆமென். அவருடைய செயல் ஆச்சரியமானது. தண்ணீரை ரசமாய் மாற்றுவது வித்தின் செகண்ட். சூம்பின கையை நீட்டுவது அவருக்கு லேசு. ஆமென். அந்த செடியை அப்படியே வளர்த்து அவனுக்கு கொடை மாதிரி வந்து ஜம்முன்னு அவன் அப்படியே கொஞ்சம் வெயில் ஏறினா வெயில் அடிக்க, அவன் கூடாரம் போட்டது வெயில் அடிக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே அப்படி கொண்டு வந்து அவனை ஆத்துமாவை குளிர பண்ணுகிறார், மனமகிழ்ச்சி ஆக்கிறார். தன்னுடைய செயல்களால் யோனாவுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கின தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அப்படியெல்லாம் கூல் பண்ணுறார் பாருங்க. அப்போ அவனுக்கு கோபம் குறையவே இல்லை. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனாலே அவன் காய்ந்து போயிட்டு. அதாவது ஒன்னே ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் கர்த்தர் கொடுத்தது. நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகள் ஒருவேளை உங்களை விட்டு விலகினால், நீங்கள் ஒருபொழுதும் விலகின அந்த செயலின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அதை கொடுத்த தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. அதை மாறி 1000 கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமேன். அதை மனசில் வைங்க. இது இழந்துட்டோம், இது போயிருச்சு, இது எனக்கு நஷ்டமாயிருச்சு, இது எனக்கு கைவிட்டு நழுவிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். அதை கொடுத்த தேவனிடத்தில் அவருடைய கிருபையில் திருப்தியாயிருங்கள். இழந்ததை திரும்ப உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். ஆனால் இது 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 இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும். அது 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 காஞ்சு போனோடனே வெயில் அடிக்குதுன்னு சொன்னோன்னே மறுபடியும் என்ன ஆயிட்டான்? கோபமாயிட்டான். இப்போ நான் செத்து போகிறேங்கிறான். வாயை திறந்தா என்ன தான் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், இந்த வாயை திறந்து செத்து போகிறேன், நான் போகிறேன், நான் காடாக கெட்டு போகிறேன், நாசமாக போகிறேன், தேவையில்லை, ஆச்சா வாட்ச், அந்த ரெட்டை களைந்து போடுங்கள். அந்த ரெட்டை களைந்து மகிழ்ச்சியின் கட்டினால் கட்டுங்கள். ஆமென். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி எப்படி பேசுகிறார் பாருங்க, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? அங்கே கேட்டார், ஏப்பா இப்படி கோவப்படுறது உனக்கு நல்லதாப்பா? அடுத்து கேட்குறார், இந்த ஆமனுக்கு செடி நிமித்தம் நீ இப்படி ஏப்பா எரிச்சலாக இருக்கிற, கோவப்படுறது உனக்கு நல்லதாப்பா? உடம்புக்கு ஒத்துக்காதாப்பா? ஓவர் கோபம் உன் உடம்புக்கு ஆகாது அப்படி சொல்லணும். ஓவர் கோபம் உடம்புக்கு ஆகாது, நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது. என்ன மாதிரி ரியாக்ஷன் அடிக்கிறார் அவர். தேவனோடு சார், மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுறாரு. நான் நினைக்கிறேன் யோனாவுக்கு இருக்கிற தைரியம் தான். தேவனோடு நான் சாகிற வரைக்கும் கோபமாக தான் இருப்பேன். என் கோபத்தை மட்டும் என்னை விட்டு கிரீடம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, கோபத்துக்கெல்லாம் பெரிய மெடல் கொடுத்து அப்படியே வாங்க வாங்க இவங்களுக்குள்ள பயங்கர கோபம், அங்கே பரலோகத்தில் முதல் இடத்துல கொண்டு போய் வைப்பாங்களா? அட ஏப்பா, அதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. அது நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்தும், ஆரோக்கியத்தை நாசப்படுத்தும், குடும்ப அமைப்பை நாசப்படுத்த, சபையில் அது நாசம். ஒருத்தர் போதகர் கோபப்படுற எரிச்சல் உள்ள போதகராக இருந்தால் என்னத்துக்காகிறது? ஆடுகள் சிதறடிக்கப்பட்டுருவாங்க. அப்பா இப்படி இருக்கிறது உமக்கு நல்லது அல்ல. அப்போ சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரி அழிந்து போகிறதுமான ஆமனுக்காகவா பரிதபிக்கிறாயோ? என்ன மாதிரி ஏக்கத்தோடுவேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஒருவேளை யோனா தன்னுடைய கோபத்திலிருந்து விலகினாரா விட்டுட்டாரா இந்த இடத்துல பதிவில்லை. ஆனால் விசுவாசிக்கிறோம் கண்டிப்பாக அவர் விட்டு விலகி இருப்பார். ஒருவேளை அவர் விலகினாலும் சரி விலகாட்டியும் சரி, ஆனால்
அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆமேன். யோனாவுடைய புஸ்தகம் முடிந்தது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் தொடர்கிறது. கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆகஸ்டில், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 25, 26, 30, 50 நம்ம ட்ராவல் பண்ணத்தான் போகிறோம். ஆமேன். நமக்கு ஒத்து வராத இரட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் தாங்க அதை களைஞ்சு போடணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால், அவருடைய உதவி தயவை கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வராத, உங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராத, உங்கள் எதிர்காலத்துக்கு ஒத்து வராத, உங்கள் பொருளாதார நன்மைக்கு ஒத்து வராத எந்த காரியமானால் அதை கலட்டி போடுங்கள். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடைக்கட்டி கொள்ளுங்கள். இந்த மாதம் மனமகிழ்ச்சியின் களிகூறுதலின் மாதமாய் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும். ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லாமே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் ஆண்டே வருகிறேன். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சிக்காய், வாக்குத்தத்த ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொல்லீர், வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சினால், உம்முடைய களிகூறுதலினால நாங்கள் நிறைந்திருக்கும்படி காலையில் உம்முடைய கிருபையால் திருப்தி ஆக்குங்கன்னு சொல்லி தாவீது சொன்னது போல் நாங்கள் இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாகவே எங்கள் மனசில் வச்சு உம்முடைய கிருபையினால் எங்கள் பிள்ளைகளை திருப்தி ஆக்கி, அந்த திருப்தியின் விளைவாக, அந்த நிரம்பி வழிதலின் விளைவாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களை குடும்பத்தில் அப்படியே நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுக்கும் தேவையான சகல பாதுகாப்பையும், ஞானத்தையும், உயர்வையும், ஆசீர்வாதத்தையும், ஆரோக்கியத்தையும் தந்து கனப்படுத்துவாராக. இந்த மாதம் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த மாதம். இதிலே நாங்கள் களிகூர்ந்து உம்முடைய நாமத்தை மகிழ்ந்திருப்போம். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியம் இந்த மாதம் முழுவதிலும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.